டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வாலில் மவுண்ட் பண்ணுற அந்த சோலார் லேம்ப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து ஹெச்எம் சோலார் லேம்ப்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 LED லைட் இருக்கும். ஸோ வந்து இந்த சோலார் லேம்ப் எப்படி இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இதை ஸோ வந்து இது பிடிச்சிருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லேம்ப் வந்து இதில் இருக்கும், செட் இருக்கும். ஸோ இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த வால் ப்ளக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 இயர் வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ண முடியுமா, ஆயில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த லேம்ப் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். இதை பாருங்கள். ஸோ அதனால இது நல்ல ஹை குவாலிட்டி சோலார் பேனல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 120 LED வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னொரு லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேம்ப் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வீட்டில் வந்து சைடில் வந்து சந்து இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்காது. நைட் டைம் வந்து லைட்டு போட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை மழை காலத்தில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து வீட்டுக்கு வெளியிலே பின்புறத்துலேயும் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு பர்பஸுக்காக நீங்கள் வந்து நைட் டைமில் பின்னாடி போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வெளிச்சம் வந்து தேவை. அந்த வெளிச்சம் வேணும் அப்படின்னா அதை எஸ்பெஷலி வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பேட்டரிலாம் தேர்றதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு சோலார் லேம்ப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சன்லைட் வந்து படுற மாதிரி இடமா இருக்குன்னா ரொம்ப பிரச்சனையே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி லேம்ப் வந்து மாட்டிடலாம். சன்லைட்டே கிடைக்காது, மரம் இருக்குது இல்லை பக்கத்தில் வீடு இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது என்னென்னா நீங்கள் அடிக்கடி கைட்டு இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு சன்லைட் வந்து நல்லா கிடைக்குது, ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 ஹவராவது நல்லா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சோலார் லேம்ப் வந்து நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ வந்து இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்லாம் வந்து ஒரு 150 to 250 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் LED வந்து குறைவாக இருக்கும். இதில் வந்து 120 இருக்குது, 100 LED இருக்கிற லேம்ப்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 265 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ வந்து நான் இந்த லிங்கை கூட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த லேம்பை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லேம்பில் வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து கிளியராக வந்து நான் படிச்சுட்டேன். வாரண்ட்டி கார்டு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இதை மவுண்ட் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை வந்து அனிமல்ஸ் தொல்லை இருக்கிற இடமா இருந்ததுன்னா, அதாவது வந்து குரங்கு இது மாதிரி வந்து ஏதாவது இருக்குது, இல்லை வந்து சின்ன பசங்க யாராவது கைட்டுருவாங்க, கீழே போட்டுருவாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கைட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது வந்து இங்கே சின்னதாக ஒரு வாசல் போட்டு நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கு மட்டும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராலையும் கைட்ட முடியாது. ஸோ அதை மாதிரி வேணால் நீங்கள் வந்து மாற்றிடலாம். ஸோ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ சோலார் லைட் இப்போ நான் வந்து இது ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா இப்போதைக்கு சன்லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெளிச்சமாக இருக்குது. ஸோ வந்து ஒருவேளை அந்த சன்லைட் வந்து இல்லை அப்படின்னா வந்து இப்போ சன்லைட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆன் சரி ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து ஓகே இது மாதிரி சிக்னல் வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சன்லைட் அதாவது என்னென்னா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா லைட் ஆன் ஆகிடுது பாருங்கள். ஸோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் 3 மோடு இருக்குது. அந்த 3 மோடுமே வந்து நம்ம உள்ளார போயிட்டு அதாவது இருட்டறையில் போயிட்டு செக் பண்ணலாம் வாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இருட்டு ரூமில் வந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து இப்போ இதை ஆன் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தா என்ன ஆகுனா இப்போ இருட்டானதுக்கு நேரம் ஆன் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் வந்து அந்த 3 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு மோடு வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டிம்மாகவே எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டிம்மாக இருக்கிற மோடு. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து இப்போ அதாவது என்னென்னா சோலார் பவர் கிடச்சினாலே ஆஃப் ஆகிடும் பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். நான் எடுத்தோடனே ஆன் ஆகுது, லைட் அடித்தோடனே ஆன் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்தாலும் தெரியும். இப்போ சோலார் பவர் வந்து அது கிடைக்குது. நான் லைட் அடித்தால அதன் மூலமாக கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது எடுத்துகிட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அடித்தா வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மோடு. அடுத்த மோடு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தது வந்து அதாவது மோடு ஏ வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மோடு பி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை ஏற்கனவே ஏ மோடு ஆனில் இருக்குதுன்னா நீங்கள் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து மோஷன் சென்சார் வந்து ஆன் ஆகிடும். அதாவது வந்து இப்போ ஏதாவது வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து 15 செகண்ட் இருக்கும்.
இந்த 15 செகண்ட் வந்து முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். திரும்ப வந்து ஏதாவது வந்து ஒரு மோஷன் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இது பிரைட் லைட்டாக எரியும். இப்போ டல் ஆகிடுச்சு. திரும்ப பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன மோஷன் தான், உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்த மோடு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 3வது மோடு வந்து ஆல்ரெடி பி மோடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா 3 டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சி மோடுக்கு வந்து போயிடும். ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கும்போதே வந்து ஓரளவு வந்து இதுவாக இருக்கும். அதாவது என்னென்னா ஆஃப்லேயே இருக்கும், மோஷன் இருந்தால் மட்டும்தான் ஆன் ஆகும். அதுதான் 3வது மோடு. இது வந்து 15 செகண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மோடு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் வரீங்க, அந்த சைடில் வந்து எதாவது மூவ்மெண்ட் இருந்தால் மட்டுமே வெளிச்சம் இருக்கும் பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்து ஒரு மோஷன் கொடுத்தா ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து 3வது மோடு. ஸோ வந்து இந்த லைட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதாலே வந்து இதை வந்து பயன்படுத்தாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏன்னா இதனோட விலை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ வந்து ஒரு 160 170 வந்து அமேசானில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக எல்இடி இருக்குது. இது வந்து 120 எல்இடி இருக்குது. இது வந்து அதுவும் இல்லாமல் ஃபாரின் இருக்குது. ஸோ இதனோட விலை வந்து ஃபாரினில் வந்து above 2500 மேலே. ஆனால் வந்து அதே மாதிரியான சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 270 வந்து இந்தியாவில் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து பலன் பெறணும். ஸோ வந்து தேங்க்யூ வியூஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.